7 டேஸ் சேலஞ்சில் டே 1ங்க. இப்போது சுடிக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுடிக்கு என்னென்ன அளவு தேவையோ அந்த அளவெல்லாம் எடுத்து ஒரு பேப்பர்ல வந்து ரெடியா எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட்டிங் போடலாம். இப்போ தேவையான அளவு என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கணும்னு இப்போ எடுத்து காமிக்கிறேன். இப்போ அளவு சுடி வந்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து உயரத்துல என்னென்ன மெஷர்மெண்ட் வருமோ அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உயரம் மேல தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அங்கிருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாருங்க. இப்போ 37 இன்ச் இருக்கு. அதோட மேல தைக்கிறதுக்கு 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச் சேர்த்து 2 இன்ச் வந்து தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணும். 37 பிளஸ் 2 இன்ச் தையலுக்கு. இப்போ டேப் அப்படியே வச்சுட்டு நம்ம இடுப்போட வளைவு எந்த இடத்துல இடுப்பு உயரம்னு எழுதியிருப்போம். இடுப்போட வளைவு எங்க வருதோ அந்த உயரம் எந்த அளவு வருதுன்னு மெஷர் பண்ணிப்போம். இப்போ 14 இன்ச். அதே மாதிரி ஓப்பன் வந்து எந்த உயரத்துல வந்திருக்குன்னு பாருங்க. 20 இன்ச். ஓப்பன் எங்க முடியுதோ அங்கிருந்து உயரத்தை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உயரத்துல இப்போ 3 அளவு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது இப்போ வந்து தோள்பட்டை அகலம் வந்து சுடி வந்து 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங்ல போட்டுட்டு இப்போ இங்க வந்து கட் பண்ணிட்டோம். கழுத்தோட அகலம் அளவு சுடியில ஆல்ரெடி கட் பண்ணிருக்கு. இப்போ வந்து அகலம் எங்கிருந்து எடுக்கிறதுன்னு தெரியாது. அப்போ இந்த மடிப்பு கிட்ட ஸ்கேல் வந்து வச்சுக்கோங்க. நேரா ஸ்கேல் வச்சுட்டு இப்போ இந்த தையல் வரைக்கும் எவ்வளவு இன்ச் இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். தையல் வரைக்கும் 5.25 இன்ச் இருக்கு. நீங்க வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் தையலுக்காக 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். 5.25 இருக்கு. நீங்க 1/2 இன்ச் சேர்த்து 5.25 இன்ச்சா எழுதிக்கணும். அடுத்தது கழுத்தோட அகலம் அதே மாதிரி இந்த ஸ்கேல்ல இருந்து மெஷர் பண்ணுங்க. இப்போ 2.25 இருக்கு. நம்ம தைச்சதுக்கு அப்புறம் 2.25 இருக்கு. அப்போ 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி 2.5 இன்ச்ல தான் வந்து நம்ம கட் பண்ணணும். கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச். தோள்பட்டைக்கு 1/2 இன்ச் ஆட் பண்ணணும். கழுத்துக்கு வந்து 1/4 இன்ச் வந்து கம்மி பண்ணணும். அடுத்தது ஆம்ஹோலோட ஃபர்ஸ்ட் வந்து ஆம்ஹோலோட இறக்கம் கண்டுபிடிக்க இங்க ஆம்ஹோல் எங்க முடியுதோ அங்க ஸ்கேல வச்சுக்கோங்க. அது வரைக்கும் இங்க தையல்ல இருந்து ஆம்ஹோலோட இறக்கம் கரெக்டா 6 இன்ச் இருக்கு. அதே மாதிரி ஆம்ஹோலோட ரவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்க ஆம்ஹோல் தையல் போட்டிருக்கு இல்லையா, அதுல டேப்பை வந்து லூஸா அப்படியே வந்து சுத்தி அளந்தீங்கன்னா 8.5 இன்ச் இருக்கு. இறக்கம் எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேல தையல்ல இருந்து பின்கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச் இருக்கு. அதே மாதிரி முன்கழுத்தோட இறக்கமும் மெஷர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மேல இருக்கு. நீங்க 6 இன்ச் வச்சுக்கலாம். தேவைங்காட்டி ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ இல்லைன்னா அவங்களுக்கு அதே அளவு வேணும்னா அதே அளவு வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்து 5.25 இன்ச் தான் இருக்கு. நான் கொஞ்சம் 6 இன்ச்சா வந்து சேர்த்து வைக்கிறேன். இப்போ ஃபோல்டிங் இப்போ மேல் மார்பு சுற்றளவெல்லாம் வந்து அளவு எடுக்கும்போது இப்படி மடிப்பு இருந்தா உள்ள ஏதாவது கிளாத் வந்து மடங்கிருந்தா மெஷர்மெண்ட் தப்பா வரும். அதனால இப்போ வந்து கிளாத்தை வந்து விரிச்சு போட்டுக்கோங்க. விரிச்சு போட்டு அளவெடுக்கும். இப்போ ஆம் ஹோல் எங்க முடியுதோ அந்த இடத்துல வந்து மேல் மார்பு சுற்றளவு வந்து மெஷர் பண்ணுவோம். இப்போ வந்து 19 இன்ச். அதுக்கப்புறம் வளைவு இடுப்பு வளைவு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இடுப்போட அகலம் 16 இன்ச். ஓப்பன் எங்க முடியுதோ அந்த இடத்துல ஓப்பன் அகலம். உயரம்னு அளவு எடுக்கிறது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு இந்த டைரக்ஷன்ல எடுக்கணும். அகலம்னு எடுத்த அளவு எல்லாமே வந்து இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிளஸ் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உயரம் எல்லாம் இப்படி வரணும். அகலம் எல்லாமே இந்த டைரக்ஷன்ல ஆப்போசிட்ல வந்து அளவு எடுக்கணும். சரிங்களா? இப்போ ஓப்பன் அகலம் எடுத்தாச்சு. ஓப்பன் அகலத்துக்கு அப்புறம் வந்து கீழே டாப் வந்து பாட்டம்ல என்ன அகலம் இருக்குன்னு எடுத்து எழுதிக்கோங்க. 21 இன்ச் இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க இந்த அகலம் எடுத்தீங்கல்ல, இந்த அகலத்துக்கெல்லாம் வந்து சீம் அலவன்ஸ் வந்து சேர்த்தணும். இப்போ வந்து நீங்க உடம்போட அகலம் மட்டும்தான் எடுத்திருக்கீங்க. இப்போ இதுக்கு வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ராவா தையல் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இப்போ மேல வந்து மார்பு சுற்றளவுல வந்து 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இடுப்போட அகலத்துல இருந்து 1.25 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும். கீழே வந்து இந்த ஓப்பன் கிட்ட மட்டும் மடிச்சு தைக்கிறதுக்காக 1.25 இன்ச் பெருசா இருந்துச்சுன்னா மடிச்சு தைச்சா நீட்டா வராது. அதனால இங்க வந்து 1 இன்ச் எடுத்தா போதும். அதே மாதிரி இங்கேயும் மடிச்சு தானே தைக்க போறோம். அதனால இங்கேயும் 1 இன்ச் இருந்தா போதும். மற்ற இடுப்பு கிட்டையும் மார்பு சுற்றளவு கிட்டையும் 1.25 இன்ச் எக்ஸ்ட்ராவா வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது கையோட உயரம் அகலம் எடுத்துக்கலாம். கையோட உயரம் வந்து இங்க தையல்ல இருந்து
இது வரைக்கும் 5.5 இருக்கு. பிளஸ் வந்து இப்ப கீழே அரேஞ்ச் தையலுக்கு வேணும், மேல அரேஞ்ச் தையலுக்கு வேணும். அப்போ 1 இன்ச் சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ கையோட அகலம் 6.25 இன்ச் இருக்கு. 6 ஓகேங்களா? இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு கட்டிங் வீடியோ பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.